தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சிறப்பாக உங்களிடத்திலே அறிமுகம் செய்து பல கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால் நீங்களே அதனால் தலைப்பில் பேசுங்க என்றால் சொன்னாங்க. தலைப்பில் பேசுறதுல ஒரு சிரமம் என்னென்னா, தலைப்பை அந்த சப்ஜெக்டை மீறி வெளியே போயிட்டோம்னா அதுக்கு ஒரு சங்கடமாகிடும். தலைப்பு இல்லாமல் பேசுறது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இங்கே பேசும்போது முன்னாடி பேசும்போது பேசின சில கருத்துக்கள்லாம் நமக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய குமணன் ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற தொன்மை நகர எங்களுடைய தாய் சங்கத்தில் நடக்குது. காலையில் 8 மணிக்கு டைம் போட்டாங்க. அவர் எங்கே வெளியே போகிறாரு அப்படிங்கிறதுனால 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சி. 8 மணிக்கெல்லாம் யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அப்போ நமக்கே ஒரு சங்கடமாக இருந்தது. ஒரு கூட்டம், ஒரு கவர்னர் கூட்டம், ஒரு 8 பேர் கூட எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது சங்கடமாக இருந்தது. எனக்கே கூட அதுக்கு முன்னாடிலாம் வந்து இது மாதிரி ஒரு கூட்டம் போனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைப்பு உண்டு. ஆனால் அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு கருத்தை கேட்கும்போது தான் அது வெளியே வந்து கூட இங்கே கூட்டம் குறைவாக இருக்கிறத பற்றி கவலையே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பேசும்போது 7-8 பேர் தான் வந்துருக்கீங்க, பரவாயில்லை. பகவத்கீதையை வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து மொத்தம் தான் சொன்னார். ஆனால் இங்கே நான் சொன்னதை கேட்கும் ஒரு 7 பேராக இருக்கீங்கன்னாரு. அதனால நம்ம சொல்ல வர கருத்து வந்து ஒருத்தருக்கு சேர்ந்தா கூட போதும், அது வந்து இன்னொருக்கு எப்படியாவது போயிடும். அதனால கருத்து பரிமாற்றத்துக்காக தான் இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் வந்து அமையும். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 7 அமைப்பு வருது. அவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலாம் இருக்காது. ஆக இந்த விழா ஏற்பாட்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் சையத் யூசப், நம்மளோட ஆர்வம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வந்து எல்லாமே லைன்ஸ் சம்பந்தமான நம்பர்கள்லாம் இருக்காங்க. லைன்ஸை பற்றி நாமே பேசிக்கலாம், அது ஒரு மாதிரி சகலமாக தான் இருக்கும். வேற என்ன பேசுறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் தோணுது. எங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் லைன்ஸை பற்றி தான் பேசுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் லைன்ஸை பற்றி பேசுறதை விட லைன்ஸுக்கு வெளியே கொஞ்சம் போய் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது என்ன தலைப்பு அப்படின்னும் போது ஏதெல்லாம் வந்து தலைப்புக்கு யோசனை பண்ணிருக்கேன். தலைப்புக்கே யோசனை பண்ணி தான் இருக்குது. அப்போ 2 நாளாக பால் வாங்க வீட்டுக்கு பால் கொடுக்க அப்பா இறந்துட்டாரு. ஆனால் பால் எடுத்துட்டு அவங்க வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு பால் கொடுக்காம போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவோட கேட்டாங்க, என்ன பண்ணுறது, பால் பார்த்துட்டு மாட்டுக்கு மாட்டு நீங்கள் குத்தரெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, தீட்டுன்னு நினச்சிக்கலாம், பால் முட்டாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குலாம் எதுமா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது என்ன சொல்லுது, ஏன் இந்த தீட்டை வச்சு ஏன் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முதல் தீட்டு அப்படின்னும் போது